கடைக்கு போய் நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு இருக்க. ரொம்ப சாமான் வாங்குறாங்க, குட்டி குட்டி ஜாமான் கூட வாங்குறாங்க, கிச்சனுக்கு தேவையானதெல்லாம். இவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வேலைக்காரங்களாம் இல்லையா, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுறீங்களா ஆண்டின்னு கேட்கும்போது அவங்களும் இல்லைம்மா, நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணாதானே நல்லா இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு வெளியில வேலை பார்த்துட்டு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கையால் சமைச்சு போட்டதுன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும், அதுவும் நமக்கும் மன நிம்மதியாக இருக்கும். அதனால தான்மா நானே பண்ணுவேன், எல்லாத்தையுமே நானே பார்த்து பார்த்து எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவர் எவ்வளோட நெத்திலையோ கொடுத்த கிஸ் என்ன வண்டிக்குள்ளேயே வந்துட்டு போகுது. இவங்க வேற ரொம்ப பாசமும் வச்சிருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா அவங்க ஹஸ்பண்ட் மேலே. அதனால இவளுக்கு ஐயோ இவங்க ஏன் இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, அவங்க அப்படி எல்லாம் கிடையாது, அவங்க டிசர்வே கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வாரா. இவளுக்கு அந்த ஆண்டியை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு. அந்த சமயம் அந்த எக்ஸ் பையன் அங்கே வந்து ஏதோ ஃப்ளவரோட நிற்கிறான். இவளும் அதை பார்த்துட்டு ஐயோங்கிற மாதிரி நம்ம இந்த பக்கம் போகலாங்கிற மாதிரி இழுத்துட்டு போக பார்க்க இவங்களும் அந்த பையனை பார்த்துட்டாங்க போல. இந்த எக்ஸ் தெரியும் இல்லையா இவங்களுக்கும், எதுக்காகனா காங்கியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. அதனால இவங்களும் ஏதோ தெரிஞ்ச பையனை பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்க போக அங்கே அதுக்குள்ளே அவனை காணல. அப்பாடான்னு இவங்களும் மூச்சுவாங்க. இவங்களும் இங்கே ஏதோ ஒரு பையன் வந்தானே, எனக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கானேன்னு தேடிட்டு அவன் இல்லைன்னு திருப்பி இவங்க க்ராசரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கி ஒரு டைலெல்லாம் போட்டு கொண்டு வந்து நம்ம சாங்மியும் அவங்களோட காரடிக்கிலையும் நிரப்பிடுறா. கங்கியோட அம்மாவும் நாளைக்கு ரொம்ப வேலை இருக்குமா, நிறைய சமைக்கலாம் இருக்கு, எப்படி தான் பண்ண போறேன்னு எனக்கு தெரில, அதோட இன்னைக்கு நைட்ல இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் போல, எதுக்காகனா இதெல்லாம் பீல் பண்ண வேற வேண்டியது இருக்கு, அதோட அது ஒரு பெரிய மூட்டமானு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதோட நாளைக்கு ஃபுல் டே வேலை பார்க்கணும், இன்னைக்கு நைட்டு வரை தூங்க மாட்டீங்களா, இப்படி வேலை பார்த்துப்பீங்கன்னு கேட்க அதம்மா எனக்கும் தெரில, ஆனால் பார்த்து தானே ஆகணும்னு சொல்லும்போது எதை பீல் பண்ணணும், இந்த மூட்டையை தானே, இதை வேணா நான் வாங்கிக்கிறேன் ஆண்டி, நான் வேணா பீல் பண்ணுறேன். அப்படியேம்மா உனக்கு பீல் பண்ண தெரியுமான்னு கேட்கும்போது இல்லை நான் சின்ன வயசில் பீல் பண்ணதை பார்த்துருக்கேன், நான் பண்ணிடுவேன்னு நினைக்கேன், நான் பண்ணிடுவேன் ஆண்டி, வேணா தாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவ்வளோ குட்டி மூட்டை தானே வாங்கிக்கிறா. அசிஸ்டன்ட் பேவில் என்னன்னா இவளை வேலைக்காரியாவே ட்ரீட் பண்ணுற மாதிரி, இந்த காப்பியை கச்சரை டப்பால போட்டுருங்கிற மாதிரி அவள் குடிச்சிட்டு இருந்த காப்பியும் அவள் மேலே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இல்லை கப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவள் மாலில் தானே வேலை பார்க்குறா, அந்த மாலையும் போய் திருப்பியும் போய் நிற்க அங்கே இவங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, லீடரும் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க வேலை எல்லாரும் கரெக்டாக பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத. இவளை இப்படி வெளியே போயிட்டு வந்ததை ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்திருப்பா, இப்படி அவளோட அத்தையை பார்க்க போயிருக்கா அப்படின்னு. அதனால லீடரும் இன்னும் அத்தையை பார்த்துட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க. ஜாங்மியும் இவ தான் சொல்லியிருப்பாளாங்கிற மாதிரி அவளை பார்க்க அவளை தெரியாமல் சொல்லிட்டேங்கிற மாதிரி இழிச்சிக்கிட்டு இருக்கா. இவளும் இல்லை மேடம் அவங்க கஸ்டமர் மாதிரி தான் வந்தாங்க, அதான் தெரியாமல் போயிட்டேன், வேறு வழி இல்லை, அதான் மன்னிச்சிடுங்க மேடம், இதுக்கப்புறம் இப்படி ஆகாதுன்னு சொல்லும்போது உன் அத்தையா இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல போறியோ என்னமோ யாருக்கு தெரியும், இப்போமே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, லூஸா உனக்கு ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டியேங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு அம்மா பின்னாடி என்னன்னு கேட்குறாங்க. இவன் மூட்டையை மறைச்சி வச்சிருந்துருப்பா. இவளும் அது ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லிட்டு இருக்க, காட்டுடிங்கிற மாதிரி கேட்டே இவளை காட்ட வச்சிடறாங்க. என்னது அத்தை உனக்கு வேலை கொடுத்துட்டு போயிருக்காங்களா என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவளும் இல்லை நானே என் மண்டியில் போட்டுக்கிட்டதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறியோ இந்த வேலையை ஒழுங்காக பார்க்கத்தானே அத்தைக்கு நீ நல்லா கழுவுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்தில் போகிறாங்க. இவ்வளோ ஐயோ இவ்வளோ கேவலப்பட வேண்டியது இருக்கே இந்த மூட்டையாலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுவும் இந்த மூட்டை நம்ம கோங்கிக்காக தானே தூக்கிட்டு நிற்கா, அதனாலேயே கோங்கி மேலே இவளுக்கு கூட கொஞ்சம் கோவம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே பாவமாக கொஞ்ச நேரம் வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கு டைமும் முடிஞ்சிருது. இவளும் சரின்னு அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு வெளியே வர அதுலேருந்து ஒன்று கீழே வர விழுது. இது ஒன்றுங்கிற மாதிரி யோசிச்சு கீழே இருக்கிறதெல்லாம் பறக்கி உள்ள போட்டுட்டு இது தூக்கிட்டு பஸ்லலாம் போக முடியாதுன்னு கேபை புக் பண்ணிட்டு அப்படியே நம்ம கோங்கியோட வீட்லேயும் வந்து இறங்கிடுறா. அவனும் என்னடி மூட்டையை தூக்கிட்டு வரேன்னு கேட்கும்போது உங்கள் அம்மா பாவமாக இருந்தாங்களா, அதான் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லி கொண்டுட்டு வந்துட்டேன், வேற ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மாவுக்கு தானே நீனும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவனையும் கூப்பிட உன்னை யார் இதை தூக்கிட்டு வர சொன்னா, எங்கள் அம்மா ஆக்டிங்கில் மயங்கிட்டியா லூஸ், எங்கள் அம்மா அப்படி தாண்டி பேசுவாங்க, ஆனால் ஈஸியாக இதை உரிச்சிருப்பாங்க, யார்கிட்டயாச்சும் கொடுத்துருப்பாங்க, ஏன் தான் என் உயிரை வாங்குறதுக்கு இப்படி மூட்டையாக வாரியோ, ஒன்று வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் மூட்டையை கொண்டு வர, இல்லைனா இந்த இப்படி கொண்டு வர, என்ன தாண்டி உன் பிரச்சனைன்னு கேட்கும்போது இப்போ பண்ணுவியா இல்லையா, இல்லைனா என் உயிர் தான் போகும், உனக்காகலாம் இதெல்லாம் நான் பண்ண முடியாது, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் என்ன நாளைக்கு முடிய வேண்டியது இப்பவுமே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கா. லூஸு அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக ப்ராப்பராக வெளியே வரணும் அந்த ஃபேமிலியை விட்டு,
இப்படி இதை பண்ணாமலாம் எங்கள் அம்மா விட போகிறது கிடையாது. எங்கள் அம்மா வாயாலேயே உன்னை விரட்ட வைக்கணும் தவிர நீயா ஓடி வந்துடக்கூடாது லூஸு. அதனால உட்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணி தொலைவோம். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீ இதை பண்ணி கொண்டு போகலன்னு வைய, நாளைக்கு வாய் வார்த்தையாலே உன்னை எரிச்சு அப்படியே உன்னை ஓட விட்டுருவாங்க. அடுத்தல நான் தான் தோத்த மாதிரி ஆயிரும். அதனால எங்கள் அம்மா வாயாலேயே நீ போங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நம்ம வைக்கணும். இந்த குட்டி மூட்டையாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால உட்காந்து பண்ணி தொலைவோங்கிற மாதிரி 2 பேரும் உட்காந்து அதை உரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவளும் சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனும் என்னாச்சு, ஏன் ரொம்ப நேரமாக எதையும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, எப்போ பார்த்தாலும் விளாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பேன், என்னாச்சு உனக்குங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோவப்படாதுன்னு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் என்ன விஷயம் சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது, கோவப்பட மாட்டேன்னு சொல்ல, அப்போ நான் சொல்றேன்னு சொல்றா. இல்லை பரவாயில்ல, நான் கோவப்பட மாட்டேன், என்ன பார்த்தா கோவக்கார மாதிரியே இருக்கு. ஆமாம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறா. லூசு சொல்லடிங்கிற மாதிரி கேட்கும்போது அவளும், இல்லை உங்கள் அப்பா இருக்காங்களா, அவங்க சரி கிடையாதுன்னு சொல்லவும் படுக்குன்னு இவனும் நிப்பாட்டி, இப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை பற்றி இழுக்க, உனக்கு என்ன லூஸான்னு கேட்குறான். இல்லை நான் பார்த்தது தான் சொல்கிறேன்னு சொல்கிறா. என்ன நீ என்னை லவ் பண்ணுறியா என்ன, என் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டியா என்ன, இந்த மூட்டையெல்லாம் நீ ஒழுங்காக உரிச்சிட்டேன்னா என் ஃபேமிலிக்குள்ளே வந்ததா ஆயிடுச்சோ, என் ஃபேமிலியை பற்றிலாம் நீ பேச வந்துட்ட, உன் வாயை உடச்சிருவேன், இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்ல வந்தனா எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளமை எங்களால் பார்த்துக்க முடியும், நீ ஒன்று மூக்க நுழைக்காண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் அப்பனா உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறா. என்னடி அவன் பிரச்சனைங்கிற மாதிரி அங்கே உரிச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே அவனும் தூக்கி வீசி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசணுன்னு வையன், அடுத்தல இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது, இங்கே உன்னை புதைச்சி வச்சிருவேன் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு ஆர்ஷா பேசிட்டு போகிறான். இவளும் பாவம் பயந்துடுறா. நாளைக்கே எல்லாம் முடிஞ்சிடும், இதுக்கு மேலே எதுவும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும் சரி நான் எதுவும் பேசலை, அதுவும் உங்களோட கள்ள காதல்கள்லாம் பற்றி, உங்கள் ஃபேமிலியோட கள்ள காதல்கள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து அவளு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறா. இவனும் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், இவ்வளோ கோவப்பட்டிருக்காண்டாமோங்கிற மாதிரிலாம். இருந்தாலும் அவனுக்கு மொத்தமாக கோவமும் போகலை. இந்த தாட்டு வந்தாலும் அவன் மேலே கோவப்பட்டதும் சரிங்கிற மாதிரியும் நினைக்கிறான். ஜங்மியும் அங்கேருந்து போயிட்டுருக்கா வீட்டுக்கு. அவனை பற்றி நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துயரப்பட்டுலாம் சிந்திச்சுட்டு இருந்தோம்லாம் எனக்கு இது தேவைதான், எதுக்கு அவனெல்லாம் பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவனாலலாம் நான் எதுக்கு கருதுறேன், அவன் யாரோ நான் யாரோ, இவனை பற்றிலாம் இதுக்கப்புறம் யோசிச்சேன்னா நான் தான் ஒரு முட்டாளுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளும் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கிற மாதிரி கோவத்தில் லிஃப்ட்டில் ஏறி அவளும் அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்புறா. அடுத்த நாள் காலையிலேயும் இவளும் நல்லா எப்பவும் போல் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இவளோட அம்மாவும் இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனாலே இவளை எழுப்புறதுக்கு ரெடியாகி அவளோட பெட்டுக்கு வந்து அவளை நல்லா தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இவளும் என்னம்மா பிரச்சனை, தள்ளிப்போமாங்கிற மாதிரி திருப்பி திருப்பி தூங்க போக, அடி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களாடி, எந்திரிடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாமார்கள்லாம் எப்படி காலையில் எழுப்பிடுவாங்க அதே மாதிரி இவ்வளோ அட பாமாங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு கடத்துக்கு மேலே முடியாமல், உன்னோட டார்ச்சர்மா எனக்கு போக தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி கத்தி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறா. இவங்களும் உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கிற மாதிரி சொல்லி ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க, இவ்வளோ அதெல்லாம் இங்கே போடக்கூடாதுமான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போகிறா. இவங்களும் லூசாடி அங்கே கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் வீட்டுக்கு லூஸ் மாதிரி போக போறியா இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும், ஆமாம்மா அங்கே தீமே அப்படிதான், நான் தான் குக்கிங் பண்ண போகிறேன், அதனால இந்த ட்ரெஸ்ஸில் தான் போய் ஆகணும், நான் போய் மேக்கப்லாம் போட்டால் அவங்க ஓவராக நினச்சிட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மலிப்பு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கிற மாதிரி இவங்க அம்மாவும் சியரப்லாம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. பாவோ என்னடா கூத்துதுங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோன்னே அவனோட அம்மாவும் வரவேற்கிறாங்க. அவளும் குட் மார்னிங் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு நிற்க, என்னம்மா ட்ரெஸ் இதுங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஆண்டி குக்கிங் தானே பண்ண போகிறேன், அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்தேன்னு சொல்கிறா. சரி உள்ளே வாமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் அம்மா பாட்டியம்மாலாம் எங்கன்னு கேட்கும்போது, அவங்களாம் மசாஜ் சென்டரில் இருக்காங்க, மசாஜ் பண்ணிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் நேரத்தில் வருவாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது இவளும் சரின்னு அவங்கக்கிட்ட பேசிகிட்டே உள்ளே போகும்போது, உள்ளே பார்த்தா அவ்வளோ நிறைய பாத்திரம் அது இதுன்னு எல்லாமே கிடக்குது. அதோட நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் எல்லாம் அங்கங்கன்னு எடுத்து வச்சு வெட்டிலாம் வச்சுருக்காங்க. இவ்வளோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குது, இவ்வளோத்தையும் நம்ம பண்ண போகிறோமாங்கிற மாதிரி முழிச்சிட்டு, நீங்கள் இது எல்லாத்தையும் தனியாக பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம்மா இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு ஒரு குட்டி மூட்டை கொடுத்து விட்டேன், அது என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுவா காங்கி கொண்டு வருவான், அவன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணியிருக்கான், அதனால கொண்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது காங்கி பண்ணானா? இல்லை அவன் தனியாக பண்ணல, நானும் அவன் கூட சேர்ந்து பண்ணோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம், ரொமான்டிக்காக இருந்துச்சு நேற்று நைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்படியாம்மா? ஆனா ஏன் அவன பண்ண விட்ட? அவன் தான் சர்ஜியன்னு தெரியுதுல. அவனுக்கு கையில ஏதாச்சும் வெட்டி போட்டுட்டுன்னா, அப்புறம் எப்படி அங்க வேலைக்கு போக முடியும்? அதெல்லாம் நீ கன்சிடர் பண்ணியிருக்காண்டாம்மா. என்னம்மா வேலை வாங்கியிருக்கங்கிற மாதிரி லைட்டா திட்டுற மாதிரியே பேசுறாங்க. இவளும் அவங்க சொல்றதும் ரைட்டு தானங்கிற மாதிரி யோசிச்சு, ஆமா நான் அத பத்தி யோசிக்கல மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் இந்த வேலைய பார்த்துக்கிறேன். நீ வேற ஏதாச்சும் வேலை கிடந்தா பாரு. இல்லன்னா மசாஜ் சென்டருக்கு போன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு கோவத்துல அப்படி சொல்ல, இல்ல நானே பண்றேங்கிற மாதிரி சொல்லி, அவங்க கிளவுஸ் எல்லாம் கழட்டி அவ போட்டுக்கிட்டு அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையை இவளே பண்ண ஆரம்பிச்சிடுறா. எதுக்காகனா இவளுக்கு அவ்வளோ பாவமா தெரியுறாங்க. அவங்களும் வர வழி இல்லாம சரிம்மா இந்த வேலையை நீ பாரு நான் வேற வேலையை பார்க்கங்கிற மாதிரி சொல்லி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க மசாஜ் சென்டர்ல பாட்டியம்மாவும் அசிஸ்டண்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டண்ட்டும் அவங்க 2 பேரும் நல்லா காமெடி பண்ணுவாங்க, பார்க்க நல்லா ஃபன்னா இருக்கும், நம்ம வேணா சேர்ந்து போய் பார்க்க போவோமா, இங்க வந்து இப்படி படுத்து கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியம்மாவும் அவ பேன் கேக்லாம் நல்லா பண்ணுவாடி, அதனால நல்லா ஒத்து போகும் பாரு, அதோட அவங்க 2 பேரும் ஆப்போசிட் வர நல்லா தான் இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒத்து போய்க்கணும்னு தான் தோணுது எனக்கு, அதனால நம்ம கவலைப்படாண்டா, ஃபன்னாக தான் இருக்கும், ஆனால் நம்ம மசாஜ் பண்ணிட்டு அந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் எப்படி வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம போனால் நம்ம மண்டையில் இறக்கிற போகிறாங்கிற மாதிரி இவங்களும் பேசி டிஸ்கஷனாக நல்லா மசாஜ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாவம் நம்ம ஜாங்மி இருக்காளே வெளியே உட்காந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் பேன் கேக்லாம் பரட்டி பரட்டி போட்டு நல்லா வேர்வை தள்ளி போய் அப்படிங்கிற மாதிரி கெட்டின கொண்டையை கூட அவுக்க முடியாம அப்படியே அந்த வேர்வை மண்டையோட நின்று உட்காந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னடா நம்ம ஏன் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவன் என்ன சொல்லி நம்மளை அனுப்புனா இப்போ என்ன பண்ண வைக்கிறாங்கிற மாதிரி நாம கொங்கியோ நினைச்சு கொங்கிக்கு கால் பண்ணி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பரதேசி பயிலங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் இவ காலை என்ன அட்டென்ட் பண்ணது தெரியாம வாட்டர்மெலன் ஜூஸ் தான், அதோட கொஞ்சம் ப்ளூபெரிஸ்லாம் மேலே பிச்சு போட்டிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னது வாட்டர்மெலன் ஜூஸா, என்னடா நீ அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, இங்கே எங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நீ நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்கியா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா, அதுவும் நான் வெயில் அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவனும் நானாடி உன்னை குடிக்கேண்டான்னு சொன்னேன், உனக்கு வேண்டாம் போய் குடியேண்டி, என்ன ஏண்டி வையிற, ஒன்னால தானே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன், பாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் போட்டு கொண்டு வர பார்த்துக்க, இல்லைன்னா உனக்கு கொண்டுருவேன், அதோட சீக்கிரம் வா, என்னால் தனியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அதோட உங்கள் அம்மா வர பார்க்க பாவமாக இருக்காங்கன்னு நான் எல்லா வேலையும் என் மண்டையில் போட்டுக்கிறேன், என்னால் எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுடா, என்ன பண்ணா இவங்க என்னை வரட்டி விடுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக மண்டை ஓட மாட்டேங்க, நீ வந்து தொலைங்கிற மாதிரி சொல்லி இவளும் அவனை கூப்பிட அவனும் வாரேன் லூஸ் மாதிரி கத்ததுன்னு சொல்கிறான். லூசு மாதிரியா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ கொடுமையாக இருக்குமா, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. உன்னை யார் கல்யாணம் பண்ண சொன்னா, உன்னை யார் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொன்னா, மூடிட்டு வை வந்து தொலைகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காலை கட் பண்ணிடுறான். இவன் ஓவராக தான் பேசுகிறான், இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தோம் பாரு, நான் இப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், கஷ்டமாக இருக்குன்னு தானே சொன்னேச்சு இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒழுங்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணியே ஆகணும் இந்த வேலையை, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசித்து மண்டையும் கொஞ்சம் போட்டு குழப்பிக்கிட்டு அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு படக்குன்னு ஒரு ஸ்டெப்பில் நிற்க, அங்கே இவங்க வைக்க போகிற ஏதோ ஆக்டிவிட்டிக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. பாட்டியம்மா கூட, பாட்டியம்மாவும் இவ அப்படி நிற்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் யார் இவங்கங்கிற மாதிரி கேட்கும்போது காங்கியோட லவ்வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அப்படியா ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கும் போலிய பொண்ணுங்கிற மாதிரி அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அவளை ஜட்ஜ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாட்டியம்மாவும் என்ன ரொம்ப வேலை பார்த்த மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இவளும் ஆமாம் அவங்க தனியாக கஷ்டப்படுறாங்களா, தான் ஹெல்ப் பண்ண வந்தேங்கிற மாதிரி சொல்லி பாட்டியம்மாட்டையும் நல்லா பேசிட்டு அனுப்பி வைக்கிறா அவங்களையும். அதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம நாளைக்குள்ள பாட்டில் பார்த்துடலாம். சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பாய் போட்டுருங்க. டாடா.